Tenses. காலங்கள். டென்சஸ் என்றால் என்ன? ஒரு சம்பவம் கடந்த காலம், நிகழ்காலம் அல்லது எதிர்காலத்தில் நடப்பதை குறிப்பிடுகிறது. பெரும்பாலும் டென்சஸ் என்றாலே சிலர் டென்ஷன் ஆகி விடுகிறார்கள். ஆனால் டென்சஸ்களை நன்றாக புரிந்து கொண்டால் மிக சுலபமாக பயன்படுத்தலாம். ஆங்கிலத்தில் 3 வகையான டென்சஸ் உள்ளன. Present tense, past tense, future tense. ஒவ்வொரு டென்ஸிலும் 4 வகைகள் உள்ளன. Present tense, simple present, present continuous, present perfect, present perfect continuous. Past tense, simple past, past continuous, past perfect, past perfect continuous. Future tense, simple future, future continuous, future perfect, future perfect continuous. இப்போது ஒன்றுக்கு பின் ஒன்றாக அனைத்து டென்சஸ்களையும் பார்க்கலாம். Simple present tense. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் என்பது அன்றாட அல்லது வழக்கமான செயலை குறிக்கிறது. உதாரணம், I go to school regularly. Go is simple present tense. நான் தினம்தோறும் பள்ளிக்கு செல்கிறேன். செல்கிறேன் என்பது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். A tailor stitches clothes. Stitches is simple present tense. டெய்லர் துணி தைக்கிறார். தைக்கிறார் என்பது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். Sugar tastes sweet. Tastes is simple present tense. சர்க்கரை இனிக்கிறது. இனிக்கிறது என்பது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். The sun shines during the day. Shines is simple present tense. சூரியன் பகலில் ஒளிர்கிறது. ஒளிர்கிறது என்பது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். பயிற்சி. கீழ்க்கண்ட வாக்கியங்களிலிருந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை தேர்ந்தெடுப்போம். Raju walks for an hour every morning. Walks is simple present tense. ராஜு தினம்தோறும் காலையில் 1 மணி நேரம் நடக்கிறான். நடக்கிறான் என்பது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். My uncle works in Delhi. Works is simple present tense. என் மாமா டெல்லியில் பணிபுரிகிறார். பணிபுரிகிறார் என்பது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். He always comes early to class. Comes is simple present tense. அவன் எப்போதும் முன்கூட்டியே வகுப்புக்கு வருகிறான். வருகிறான் என்பது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். John lives in Australia. Lives is simple present tense. ஜான் ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறார். வசிக்கிறார் என்பது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். I teach science. Teach is simple present tense. நான் அறிவியல் கற்றுக் கொடுக்கிறேன். கற்றுக் கொடுக்கிறேன் என்பது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். Simple past tense. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்பது இறந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அல்லது செயலை குறிக்கிறது. குறிப்பு: பொதுவாக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஒரு வெர்பின் இறுதியில் டி அல்லது ed சேர்த்து வடிவமைக்கப்படுகிறது. உதாரணம், ஹியர் ஹர்ட் ஆகிறது, வாக் வாக்ட் ஆகிறது வகைரா. சில வார்த்தைகள் இப்படி ஆகிறது: ஈட் ஏட் ஆகிறது, சி சா ஆகிறது, சிங்க் சாங்க் ஆகிறது வகைரா வகைரா. உதாரணம், I ate mangoes yesterday. Ate is simple past tense. நேற்று நான் மாம்பழங்கள் சாப்பிட்டேன். சாப்பிட்டேன் என்பது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். I walked in the garden this morning. Walked is simple past tense. இன்று காலையில் நான் தோட்டத்தில் நடந்தேன். நடந்தேன் என்பது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்.
I bought a book last week. Bought is simple past tense. சென்ற வாரம் நான் ஒரு புத்தகம் வாங்கினேன். வாங்கினேன் என்பது simple past tense. I saw a movie last month. Saw is simple past tense. சென்ற மாதம் நான் ஒரு சினிமா பார்த்தேன். பார்த்தேன் என்பது simple past tense. Simple future tense. Simple future tense என்பது எதிர்காலத்தில் நடக்கப் போகிற சம்பவத்தை அல்லது செயலை குறிக்கிறது. குறிப்பு: ஒரு வேர்பிற்கு முன்னால் will அல்லது shall ஐ போட்டு simple future tense வடிவமைக்கப்படுகிறது. உதாரணம்: eat will eat அல்லது shall eat ஆகிறது. walk will walk அல்லது shall walk ஆகிறது வகையறா. உதாரணங்கள்: I will drink tea. Will drink is simple future tense. நான் டீ குடிப்பேன். குடிப்பேன் என்பது simple future tense. I will walk in the garden. Will walk is simple future tense. நான் தோட்டத்தில் நடப்பேன். நடப்பேன் என்பது simple future tense. I will read a novel. Will read is simple future tense. நான் ஒரு புத்தகம் படிப்பேன். படிப்பேன் என்பது simple future tense. I will sleep in the night. Will sleep is simple future tense. நான் இரவில் தூங்குவேன். தூங்குவேன் என்பது simple future tense. I will see a movie. Will see is simple future tense. நான் ஒரு சினிமா பார்ப்பேன். பார்ப்பேன் என்பது simple future tense. Present continuous tense. Present continuous tense என்பது இந்த நிமிடத்தில் நடந்துகிட்டிருக்கிற சம்பவத்தை பற்றி சொல்கிறது. விளக்கம்: நீங்கள் இந்த நேரத்தில் டிவி பார்த்துட்டு இருக்கிறீர்கள். உங்கள் நண்பன் உங்களை கூப்பிட்டு கேட்கிறார், நீ என்ன செய்துட்டு இருக்கிறாய்? நீங்கள் என்ன சொல்வீர்கள்? நான் டிவி பார்த்துட்டு இருக்கிறேன். ஏனென்றால் இந்த செயல் இச்சமயத்தில் நடந்துட்டு இருக்கிறது. ஆகையால் எந்த ஒரு சம்பவம் இந்த நிமிடம் நடந்துட்டு இருக்கிறதோ அது present continuous tense ஆகும். குறிப்பு: present continuous tense என்பது ஒரு verb-உடன் ing சேர்த்து வடிவமைக்கப்படுகிறது. உதாரணம்: watch plus ing watching. மேலும் கீழே சொல்லப்படுவது போல் is அல்லது are அல்லது am போன்றவற்றை சேர்க்க வேண்டும். சிங்குலர் அதாவது ஒருமையில் சொல்லும்போது is watching, he is watching, அவன் பார்த்திட்டிருக்கிறான். ப்ளூரல் அதாவது பன்மையில் சொல்லும்போது are watching, they are watching, அவர்கள் பார்த்திட்டிருக்கிறார்கள். I பயன்படுத்தும் போது am watching அதாவது I am watching, நான் பார்த்திட்டிருக்கிறேன். you பயன்படுத்தும் போது are watching அதாவது you are watching, நீ பார்த்திட்டிருக்கிறாய். மற்றும் சில உதாரணங்கள்: I am drinking tea. Am drinking is present continuous tense. நான் டீ குடித்திட்டிருக்கிறேன். குடித்திட்டிருக்கிறேன் என்பது present continuous tense. I am walking in the garden. Am walking is present continuous tense. நான் தோட்டத்தில் நடந்துட்டிருக்கிறேன். நடந்துட்டிருக்கிறேன் என்பது present continuous tense. I am reading a book. Am reading is present continuous tense. நான் ஒரு புத்தகம் படித்திட்டு இருக்கிறேன். படித்திட்டிருக்கிறேன் என்பது present continuous tense. I am sleeping. Am sleeping is present continuous tense. நான் தூங்கிட்டிருக்கிறேன். தூங்கிட்டிருக்கிறேன் என்பது present continuous tense. I am thinking. Am thinking is present continuous tense. நான் யோசித்திட்டிருக்கிறேன். யோசித்திட்டிருக்கிறேன் என்பது present continuous tense. Past continuous tense. Past continuous tense என்பது கடந்த காலத்தில்
தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்கிறது. விளக்கம்: இன்று பிற்பகலில் நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தீர்கள். மாலையில் உங்களுடைய நண்பர் உங்களை அழைத்து, இன்று பிற்பகலில் நீ என்ன செய்துட்டு இருந்தாய் என்று கேட்கிறார். அப்போது நீங்கள் சொல்வீர்கள், பிற்பகலில் நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். I was watching TV in the afternoon. அந்த செயல் முன்பு நடைபெற்று கிட்டிருந்தது. ஆகவே கடந்த காலத்தில் அல்லது முன்பு நடைபெற்று கிட்டிருந்த ஒன்றை குறிப்பிடுவது பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் ஆகும். குறிப்பு: பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் என்பது ஒரு வேர்புடன் ing சேர்த்து வடிவமைக்கப்படுகிறது. உதாரணம்: வாட்ச் பிளஸ் ing, வாட்சிங். மேலும் கீழே சொல்லப்படுவது போல் was அல்லது were போன்றவற்றை சேர்க்க வேண்டும். சிங்குலர், அதாவது ஒருமையில் சொல்லும்போது was watching, he was watching, அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். ப்ளூரல், அதாவது பன்மையில் சொல்லும்போது were watching, they were watching, அவர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தார்கள். I பயன்படுத்தும் போது was watching, I was watching, நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். You பயன்படுத்தும் போது were watching, you were watching, நீ பார்த்துக்கிட்டு இருந்தாய். மற்றும் சில உதாரணங்கள்: You were walking in the morning. Were walking is past continuous tense. நீ காலையில் நடந்துகிட்டு இருந்தாய் என்பது past continuous tense. I was eating lunch in the afternoon. Was eating is past continuous tense. நான் மதிய உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் என்பது past continuous tense. I was sleeping yesterday at this time. Was sleeping is past continuous tense. நேற்று இந்நேரம் நான் தூங்கிட்டு இருந்தேன் என்பது past continuous tense. He was waiting for the train last evening. Was waiting is past continuous tense. நேற்று மாலை அவன் ரயிலுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் என்பது past continuous tense. It was raining heavily yesterday. Was raining is past continuous tense. நேற்று பலமாக மழை பெய்துகிட்டு இருந்தது என்பது past continuous tense. Future continuous tense. Future continuous tense என்பது எதிர்காலத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும் ஒரு சம்பவத்தை பற்றி சொல்கிறது. விளக்கம்: உங்கள் நண்பன் உங்களை நாளை மதியம் அவர் வீட்டுக்கு அழைக்கிறார். ஆனால் நீங்கள் அம்மாவை அழைத்து வர ஏர்போர்ட்டிற்கு போக வேண்டும். அவரிடம் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? நீங்கள் சொல்வீர்கள், மன்னிக்கவும், என்னால் வர முடியாது. ஏனென்றால் நாளை நான் ஏர்போர்ட்டிற்கு போய்கிட்டிருப்பேன். ஆகையால் எந்த ஒரு சம்பவம் எதிர்காலத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குமோ அதை ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ் என்கிறோம். குறிப்பு: ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ் என்பது ஒரு வேர்புடன் ing சேர்த்து வடிவமைக்கப்படுகிறது. உதாரணம்: go பிளஸ் ing, கோயிங். மேலும் கீழே சொல்லப்படுவது போல் will be சேர்க்க வேண்டும். சிங்குலர், அதாவது ஒருமையில் சொல்லும்போது will be going, he will be going, அவன் போய்கிட்டு இருப்பான். ப்ளூரல், அதாவது பன்மையில் சொல்லும்போது will be going, they will be going, அவர்கள் போய்கிட்டு இருப்பார்கள். I பயன்படுத்தும் போது will be going, I will be going, நான் போய்கிட்டு இருப்பேன். You பயன்படுத்தும் போது will be going, you will be going, நீ போய்கிட்டு இருப்பாய். மற்றும் சில உதாரணங்கள்: I will be leaving in 10 minutes. Will be leaving is future continuous tense. நான் 10 நிமிடங்களில் கிளம்பிட்டிருப்பேன்.
கிளம்பிட்டிருப்பேன் என்பது future continuous tense. He will be waiting at the station. Will be waiting is future continuous tense. அவன் ஸ்டேஷனில் காத்துக்கிட்டிருப்பான். காத்துக்கிட்டிருப்பான் என்பது future continuous tense. She will be celebrating a birthday party next week. Will be celebrating is future continuous tense. அவள் தன் பிறந்த நாளை அடுத்த வாரம் கொண்டாடிட்டிருப்பாள். கொண்டாடிட்டிருப்பாள் என்பது future continuous tense. Rohan will be flying to Mumbai tonight. Will be flying is future continuous tense. ரோஹன் இன்று இரவு மும்பைக்கு பறந்துட்டிருப்பான். பறந்துகிட்டிருப்பான் என்பது future continuous tense. Present perfect tense. Present perfect tense. ஒரு செயல் தற்போது நடந்து முடிந்திருந்தால் அல்லது அந்த செயல் தற்போது முடிக்கப்பட்டிருந்தால் present perfect tense ஆகும். விளக்கம்: நீங்கள் உங்கள் நண்பர் வீட்டுக்குள் நுழைந்திருக்கிறீர்கள். அப்போது அவர் காலை உணவு சாப்பிட்டுக்கிட்டிருக்கிறார். உங்களையும் சாப்பிட அழைக்கிறார். ஆனால் நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டீர்கள். உங்கள் நண்பருக்கு என்ன சொல்வீர்கள்? நான் எனது காலை உணவை முடித்திருக்கிறேன் என்று கூறுவீர்கள். அதாவது ஒரு செயல் தற்போது நடந்து முடிந்திருந்தால் அல்லது முடிக்கப்பட்டிருந்தால் அது present perfect tense ஆகும். குறிப்பு: present perfect tense என்பது ஒரு verb-உடன் has அல்லது have சேர்த்து வடிவமைக்கப்படுகிறது. உதாரணம்: singular அதாவது ஒருமையில் சொல்லும்போது has finished, he has finished, அவன் முடித்திருக்கிறான். plural அதாவது பன்மையில் சொல்லும்போது have finished, they have finished, அவர்கள் முடித்திருக்கிறார்கள். I பயன்படுத்தும் போது have finished அதாவது I have finished, நான் முடித்திருக்கிறேன். You பயன்படுத்தும் போது have finished அதாவது you have finished, நீ முடித்திருக்கிறாய். மற்றும் சில உதாரணங்கள்: She has seen the film thrice. Has seen is present perfect tense. அவள் படத்தை மூன்றாவது முறையாக பார்த்திருக்கிறாள். பார்த்திருக்கிறாள் என்பது present perfect tense. I have seen him in the morning. Have seen is present perfect tense. நான் அவனை காலையில் பார்த்திருக்கிறேன். பார்த்திருக்கிறேன் என்பது present perfect tense. We have visited France last year. Have visited is present perfect tense. நாம் சென்ற வருடம் பிரான்சிற்கு போயிருக்கிறோம். போயிருக்கிறோம் என்பது present perfect tense. He has walked for 2 kilometers. Has walked is present perfect tense. அவன் 2 கிலோமீட்டர் நடந்திருக்கிறான். நடந்திருக்கிறான் என்பது present perfect tense. They have bought a new car. Have bought is present perfect tense. அவர்கள் ஒரு புதிய காரை வாங்கியிருக்கிறார்கள். வாங்கியிருக்கிறார்கள் என்பது present perfect tense. Past perfect tense. Past perfect tense. ஒரு செயல் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டிருந்தால் அது past perfect tense ஆகும். விளக்கம்: உங்கள் நண்பன் வெளிநாட்டிலிருந்து வருகிறார். அவர் உங்களிடம் வாட்ச் வேண்டுமா என்று கேட்கிறார். ஆனால் நீங்கள் ஏற்கனவே போன மாதம் ஒரு வாட்ச் வாங்கியிருந்தீர்கள். நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்றால், எனக்கு வாட்ச் வேண்டாம், ஏனென்றால் நான் ஏற்கனவே சென்ற மாதம் ஒரு வாட்ச் வாங்கியிருந்தேன். எந்த ஒரு செயல் இறந்த காலத்தில் முடிவடைந்து விட்டிருந்ததோ அதை past perfect tense என்கிறோம். குறிப்பு: past perfect tense என்பது verb-உடன் had சேர்த்து வடிவமைக்கப்படுகிறது. உதாரணம்: singular அதாவது ஒருமையில் சொல்லும்போது had purchased, he had purchased, அவன் வாங்கியிருந்தான்.
plural அதாவது பன்மையில் சொல்லும்போது had purchased, they had purchased, அவர்கள் வாங்கியிருந்தார்கள். I பயன்படுத்தும் போது had purchased அதாவது I had purchased, நான் வாங்கியிருந்தேன். You பயன்படுத்தும் போது had purchased அதாவது you had purchased, நீ வாங்கியிருந்தாய். மற்றும் சில உதாரணங்கள். I had learned to drive a car last month. Had learned is past perfect tense. சென்ற மாதம் நான் கார் ஓட்ட பழகியிருந்தேன். ஓட்ட பழகியிருந்தேன் என்பது past perfect tense. He had visited his mother last year. Had visited is past perfect tense. சென்ற வருடம் அவன் தன் தாயை பார்க்க போயிருந்தான். போயிருந்தான் என்பது past perfect tense. She had bought a lot of dresses. Had bought is past perfect tense. அவள் நிறைய ஆடைகள் வாங்கியிருந்தாள். வாங்கியிருந்தாள் என்பது past perfect tense. I had slept very little last month due to my exams. Had slept is past perfect tense. என் பரீட்சை காரணத்தால் சென்ற மாதம் நான் மிக குறைவாக தூங்கியிருந்தேன். தூங்கியிருந்தேன் என்பது past perfect tense. We had toured extensively during our last holidays. Had toured is past perfect tense. கடந்த விடுமுறை நாட்களில் நாங்கள் பரவலாக பயணம் சென்றிருந்தோம். பயணம் சென்றிருந்தோம் என்பது past perfect tense. Future perfect tense. Future perfect tense என்பது எதிர்காலத்தில் ஒரு செயல் முடிவடைந்திருக்கும் என்பதை குறிக்கிறது. விளக்கம். உங்கள் மாமா உங்களை அடுத்த வாரம் அவர் வீட்டிற்கு சில நாட்களுக்கு அழைக்கிறார். ஆனால் உங்களுடைய காலேஜ் மீண்டும் அடுத்த வாரத்தில் இருந்து திறக்கப்படுகிறது. நீங்கள் அவரிடம் என்ன கூறுவீர்கள்? நீங்கள் இப்படி கூறுவீர்கள், மன்னிக்கவும் மாமா, நான் வர முடியாது, ஏனென்றால் என் காலேஜ் அடுத்த வாரம் திறந்திருக்கும். எந்த ஒரு செயல் எதிர்காலத்தில் முடிவடைந்திருக்குமோ அதை ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்கிறோம். குறிப்பு. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்பது ஒரு வேர்புடன் will have அல்லது shall have சேர்த்து வடிவமைக்கப்படுகிறது. உதாரணம், சிங்குலர் அதாவது ஒருமையில் சொல்லும்போது will have visited, he will have visited, அவன் விஜயம் செய்திருப்பான். ப்ளூரல் அதாவது பன்மையில் சொல்லும்போது will have visited, they will have visited, அவர்கள் விஜயம் செய்திருப்பார்கள். I பயன்படுத்தும் போது will have visited அதாவது I will have visited, நான் விஜயம் செய்திருப்பேன். You பயன்படுத்தும் போது will have visited அதாவது you will have visited, நீ விஜயம் செய்திருப்பாய். மற்றும் சில உதாரணங்கள். She will have learned to sing. Will have learnt is future perfect tense. அவள் பாட கற்றிருப்பாள். பாட கற்றிருப்பாள் என்பது future perfect tense. He will have flown to Singapore. Will have flown is future perfect tense. அவன் சிங்கப்பூருக்கு பறந்து சென்றிருப்பான். பறந்து சென்றிருப்பான் என்பது future perfect tense. Suman will have read a novel. Will have read is future perfect tense. சுமன் ஒரு நாவலை படித்திருப்பான். படித்திருப்பான் என்பது future perfect tense. I will have bought a laptop next week. Will have bought is future perfect tense. நான் அடுத்த வாரம் ஒரு லேப்டாப் வாங்கியிருப்பேன். வாங்கியிருப்பேன் என்பது future perfect tense. The club will have announced its new members tomorrow. Will have announced is future perfect tense. தன் புது உறுப்பினர்களை அந்த கிளப் நாளை அறிவித்திருக்கும். அறிவித்திருக்கும் என்பது future perfect tense. Present perfect continuous tense. Present perfect continuous tense என்பது ஒரு செயல் கடந்த காலத்தில் தொடங்கி தற்போது தொடர்ந்து கொண்டிருப்பதை குறிக்கிறது. விளக்கம்.
நேற்றிரவு தொடங்கிய மழை தொடர்ந்து இப்போதும் காலை வரை பெய்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? நீங்கள் இப்படி சொல்வீர்கள், It has been raining since last night. ஆகவே கடந்த காலத்தில் தொடங்கிய செயல் தற்போது வரை தொடர்ந்து நடைபெறுவதை குறிப்பிடுவது present perfect continuous tense ஆகும். குறிப்பு: present perfect continuous tense என்பது verb-உடன் has been அல்லது have been சேர்த்து வடிவமைக்கப்படுகிறது. உதாரணம், singular அதாவது ஒருமையில் சொல்லும்போது has been coming. He has been coming here for the last 2 days. அவன் கடந்த 2 நாட்களாக இங்கு வந்து கொண்டிருக்கிறான். Plural அதாவது பன்மையில் சொல்லும்போது have been coming. They have been coming here for the last 2 days. அவர்கள் கடந்த 2 நாட்களாக இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். I பயன்படுத்தும் போது have been coming அதாவது I have been coming here for the last 2 days. நான் கடந்த 2 நாட்களாக இங்கு வந்து கொண்டிருக்கிறேன். You பயன்படுத்தும் போது have been coming அதாவது you have been coming here for the last 2 days. நீ கடந்த 2 நாட்களாக இங்கு வந்து கொண்டிருக்கிறாய். மற்றும் சில உதாரணங்கள். I have been taking medicine for a month. Have been taking is present perfect continuous. நான் 1 மாதமாக மருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன். எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்பது present perfect continuous tense. They have been walking daily. Have been walking is present perfect continuous. அவர்கள் தினம்தோறும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது present perfect continuous tense. I have been reading a novel for the past 10 days. Have been reading is present perfect continuous. நான் கடந்த 10 நாட்களாக ஒரு நாவலை படித்துக் கொண்டிருக்கிறேன். படித்துக் கொண்டிருக்கிறேன் என்பது present perfect continuous tense. Dave has been waiting here for an hour. Has been waiting is present perfect continuous. தேவ் 1 மணி நேரமாக இங்கு காத்துக் கொண்டிருக்கிறான். காத்துக் கொண்டிருக்கிறான் என்பது present perfect continuous tense. He has been suffering from headache all day. Has been suffering is present perfect continuous. அவன் நாள் முழுவதும் தலைவலியால் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்பது present perfect continuous tense. Past perfect continuous tense. Past perfect continuous tense என்பது கடந்த காலத்தில் தொடங்கப்பட்ட ஒரு செயல் குறிப்பிட்ட காலம் வரை கடந்த காலத்தில் நடந்து கொண்டிருப்பதை குறிக்கிறது. விளக்கம்: நீங்கள் சென்ற வருடம் சிம்லாவுக்கு சென்றிருந்த போது தொடர்ச்சியாக 3 நாட்கள் பனி பொழிந்து கொண்டிருந்தது. அதை நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? It had been snowing continuously for 3 days when we visited Shimla last year. கடந்த ஆண்டு நாம் சிம்லாவுக்கு சென்றிருந்த போது தொடர்ந்து 3 நாட்களாக பனி பொழிந்து கொண்டிருந்தது. ஆகவே கடந்த காலத்தில் தொடங்கப்பட்ட ஒரு செயல் சில காலம் வரை கடந்த காலத்தில் நடந்து கொண்டிருப்பதை past perfect continuous tense என்கிறோம். குறிப்பு: past perfect continuous tense என்பது verb-உடன் had been சேர்த்து வடிவமைக்கப்படுகிறது. உதாரணம், singular அதாவது ஒருமையில் சொல்லும்போது had been coming. He had been coming here for a month last year. அவன் கடந்த வருடம் 1 மாதத்திற்கு இங்கு வந்து கொண்டிருந்தான். Plural அதாவது பன்மையில் சொல்லும்போது had been coming. They had been coming here for a month last year. அவர்கள் கடந்த வருடம் 1 மாதத்திற்கு இங்கு வந்து கொண்டிருந்தார்கள். I பயன்படுத்தும் போது had been coming அதாவது I had been coming here for a month last year. நான் கடந்த வருடம் 1 மாதத்திற்கு இங்கு வந்து கொண்டிருந்தேன். You பயன்படுத்தும் போது
had been coming. You had been coming here for a month last year. நீ கடந்த வருடம் ஒரு மாதத்திற்கு இங்கு வந்து கொண்டிருந்தாய். மற்றும் சில உதாரணங்கள். I had been eating only vegetarian food for a month. Had been eating is past perfect continuous. நான் ஒரு மாதத்திற்கு சைவ உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன் என்பது past perfect continuous tense. He had been walking daily for an hour for a week. Had been walking is past perfect continuous. அவன் ஒரு வாரத்திற்கு தினமும் ஒரு மணி நேரம் நடந்து கொண்டிருந்தான். நடந்து கொண்டிருந்தான் என்பது past perfect continuous tense. She had been reading a novel for the past 10 days. Had been reading is past perfect continuous. அவள் 10 நாட்களாக ஒரு நாவல் படித்துக் கொண்டிருந்தாள். படித்துக் கொண்டிருந்தாள் என்பது past perfect continuous tense. I had been coming late in the nights for 3 days. Had been coming is past perfect continuous. நான் 3 நாட்களாக இரவில் தாமதமாக வந்து கொண்டிருந்தேன். வந்து கொண்டிருந்தேன் என்பது past perfect continuous tense. He had been waiting for 2 hours. Had been waiting is past perfect continuous. அவன் 2 மணி நேரமாக காத்துக் கொண்டிருந்தான். காத்துக் கொண்டிருந்தான் என்பது past perfect continuous tense. Future perfect continuous tense. Future perfect continuous tense என்பது எதிர்காலத்தில் தொடங்கப்பட்ட ஒரு செயல் குறிப்பிட்ட காலம் வரை எதிர்காலத்தில் நடந்து கொண்டிருப்பதை குறிக்கிறது. விளக்கம்: ஒவ்வொரு ஆண்டு விடுமுறையிலும் நீங்கள் சிம்லா செல்வதாக வைத்துக் கொள்வோம். கடந்த வருடம் சென்றிருந்த போது கடுமையான பனிப்பொழிவு நிகழ்ந்தது. இந்த வருடம் கூட நீங்கள் சிம்லா சென்ற போது அதைவிட அதிக அளவில் பனி பொழிந்தது. அடுத்த ஆண்டு இதைவிடவும் அதிக அளவில் பனி பொழியலாம். அதை நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? நீங்கள் இப்படி சொல்வீர்கள்: கடந்த 2 ஆண்டுகளை பார்த்தால் அடுத்த ஆண்டு சிம்லாவில் இன்னும் அதிக அளவில் பனி பொழிந்து கொண்டிருக்கும். ஆகவே எதிர்காலத்தில் தொடங்கப்பட்ட ஒரு செயல் சிறிது காலம் வரை எதிர்காலத்தில் நடந்து கொண்டிருப்பதை future perfect continuous tense என்கிறோம். குறிப்பு: future perfect continuous tense என்பது ஒரு verb-உடன் will have been அல்லது shall have been சேர்த்து வடிவமைக்கப்படுகிறது. உதாரணம்: singular அதாவது ஒருமையில் சொல்லும்போது will have been coming. He will have been coming on a vacation here for a month next year. அவன் அடுத்த வருடம் ஒரு மாதத்திற்கு இங்கு விடுமுறைக்கு வந்து கொண்டிருப்பான். plural அதாவது பன்மையில் சொல்லும்போது will have been coming. They will have been coming on a vacation here for a month next year. அவர்கள் அடுத்த வருடம் ஒரு மாதத்திற்கு இங்கு விடுமுறைக்கு வந்து கொண்டிருப்பார்கள். I பயன்படுத்தும் போது will have been coming அதாவது I will have been coming on a vacation here for a month next year. நான் அடுத்த வருடம் ஒரு மாதத்திற்கு இங்கு விடுமுறைக்கு வந்து கொண்டிருப்பேன். You பயன்படுத்தும் போது will have been coming. You will have been coming on a vacation here for a month next year. நீ அடுத்த வருடம் ஒரு மாதத்திற்கு இங்கு விடுமுறைக்கு வந்து கொண்டிருப்பாய். மற்றும் சில உதாரணங்கள். I will have been studying in this college for 3 years by coming January. Will have been studying is future perfect continuous. நான் வரும் ஜனவரியில் இந்த காலேஜில் 3 வருட காலமாக படித்துக் கொண்டிருப்பேன். படித்துக் கொண்டிருப்பேன் என்பது future perfect continuous tense. She will have been watching her favorite serial on television since 7 o'clock. Will have been watching is future perfect continuous. அவள் 7 மணியிலிருந்து தொலைக்காட்சியில் தனக்கு விருப்பமான தொடர் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பாள். பார்த்துக் கொண்டிருப்பாள் என்பது future perfect continuous tense.
You will have been waiting for more than an hour as that train usually arrives late. Will have been waiting is future perfect continuous. அந்த ரயில் வழக்கம் போல் தாமதமாக வந்து சேர்வதால் நீங்கள் 1 மணி நேரம் காத்துக் கொண்டிருப்பீர்கள் என்பது future perfect continuous tense. He will have been running his business next year after finishing his college. Will have been running is future perfect continuous. அவன் தன்னுடைய கல்லூரி படிப்பை அடுத்த ஆண்டில் முடித்த பின் அவனுடைய தொழிலை நடத்திக் கொண்டிருப்பான் என்பது future perfect continuous tense. This time next week I will have been touring in Australia. Will have been touring is future perfect continuous. அடுத்த வாரம் இந்நேரம் நான் ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருப்பேன் என்பது future perfect continuous tense. குறிப்பு: future perfect continuous tense என்பது அடிக்கடி பயன்படுத்தப்படுவதில்லை. அதனால் அதை பற்றி அதிகமாக சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். கீழ்கண்ட டென்சஸ் வடிவம் உங்களுக்கு எளிதான முறையில் ஒப்பீடு செய்து புரிந்து கொள்ளும் விதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. பயிற்சி 1. Simple present, he comes. அவன் வரான். Simple past, he came. அவன் வந்தான். Simple future, he will come. அவன் வருவான். Present continuous, he is coming. அவன் வந்துகிட்டிருக்கிறான். Past continuous, he was coming. அவன் வந்துகிட்டிருந்தான். Future continuous, he will be coming. அவன் வந்துகிட்டிருப்பான். Present perfect, he has come. அவன் வந்திருக்கிறான். Past perfect, he had come. அவன் வந்திருந்தான். Future perfect, he will have come. அவன் வந்திருப்பான். Present perfect continuous, he has been coming. அவன் வந்து கொண்டிருக்கிறான். Past perfect continuous, he had been coming. அவன் வந்து கொண்டிருந்தான். Future perfect continuous, he will have been coming. அவன் வந்து கொண்டிருப்பான். பயிற்சி 2. Simple present, they go. அவர்கள் போகிறார்கள். Simple past, they went. அவர்கள் போனார்கள். Simple future, they will go. அவர்கள் போவார்கள். Present continuous, they are going. அவர்கள் போய்கிட்டிருக்கிறார்கள். Past continuous, they were going. அவர்கள் போய்கிட்டிருந்தார்கள். Future continuous, they will be going. அவர்கள் போய்கிட்டிருப்பார்கள். Present perfect, they have gone. அவர்கள் போயிருக்கிறார்கள். Past perfect, they had gone. அவர்கள் போயிருந்தார்கள். Future perfect, they will have gone. அவர்கள் போயிருப்பார்கள். Present perfect continuous, they have been going. அவர்கள் போய்க் கொண்டிருக்கிறார்கள். Past perfect continuous, they had been going. அவர்கள் போய்க் கொண்டிருந்தார்கள். Future perfect continuous, they will have been going. அவர்கள் போய்க் கொண்டிருப்பார்கள். பயிற்சி 3. Simple present, I run. நான் ஓடுகிறேன். Simple past, I ran. நான் ஓடினேன். Simple future, I will run. நான் ஓடுவேன்.
Present continuous. I am running. நான் ஓடிக்கிட்டிருக்கிறேன். Past continuous. I was running. நான் ஓடிக்கிட்டிருந்தேன். Future continuous. I will be running. நான் ஓடிக்கிட்டிருப்பேன். Present perfect. I have run. நான் ஓடியிருக்கிறேன். Past perfect. I had run. நான் ஓடியிருந்தேன். Future perfect. I will have run. நான் ஓடியிருப்பேன். Present perfect continuous. I have been running. நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். Past perfect continuous. I had been running. நான் ஓடிக்கொண்டிருந்தேன். Future perfect continuous. I will have been running. நான் ஓடிக்கொண்டிருப்பேன். பயிற்சி 4. Simple present. You drink tea. நீ டீ குடிக்கிறாய். Simple past. You drank tea. நீ டீ குடித்தாய். Simple future. You will drink tea. நீ டீ குடிப்பாய். Present continuous. You are drinking tea. நீ டீ குடித்திட்டிருக்கிறாய். Past continuous. You were drinking tea. நீ டீ குடித்திட்டு இருந்தாய். Future continuous. You will be drinking tea. நீ டீ குடித்திட்டிருப்பாய். Present perfect. You have drunk tea. நீ டீ குடித்திருக்கிறாய். Past perfect. You had drunk tea. நீ டீ குடித்திருந்தாய். Future perfect. You will have drunk tea. நீ டீ குடித்திருப்பாய். Present perfect continuous. You have been drinking tea. நீ டீ குடித்துக் கொண்டிருக்கிறாய். Past perfect continuous. You had been drinking tea. நீ டீ குடித்துக் கொண்டிருந்தாய். Future perfect continuous. You will have been drinking tea. நீ டீ குடித்துக் கொண்டிருப்பாய். ஒரு சிறிய கதையின் மூலமாக காலங்களை நன்றாக புரிந்து கொள்வோம். கௌதமுடைய சொந்த ஊர் பெங்களூர். Gautam's hometown is Bangalore. டெல்லியில் உள்ள ஒரு எம்என்சியில் அவர் மார்க்கெட்டிங் மேனேஜராக பணிபுரிகிறார். He works as a marketing manager in an MNC in Delhi. அவர் தனது டார்கெட்டை நிறைவேற்ற தனது வாடிக்கையாளர்களை சந்திக்க திட்டமிட்டார். He planned to visit his top customers personally to meet his targets. ஆனால் இப்போது அவர் தன்னுடைய சொந்த ஊர் பெங்களூருக்கு வந்துகிட்டிருக்கிறார். But now he is coming to his hometown Bangalore. ஏனென்றால் அவருடைய சிறிய மகன் சதீஷின் உடல் நலம் சரியில்லை. As his little son Satish is unwell. ஆகையால் தன் மகனை கவனித்துக் கொள்ள 3 நாட்களுக்கு விடுமுறை கோரி விண்ணப்பித்து இருக்கிறார். So Gautam has applied for leave to take care of his little son. சதீஷ் 3 நாட்களாக காய்ச்சலால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். Satish has been suffering from viral fever for the past 3 days. சுமார் 2 வருடங்களுக்கு முன்பு கௌதம் டெல்லிக்கு போனார். Gautam went to Delhi about 2 years back. டெல்லிக்கு செல்வதற்கு முன்பு அவர் சென்னையில் பணிபுரிந்திட்டிருந்தார். Before going to Delhi, he was working in Chennai. அவர் டெல்லிக்கு போயிருந்தார். ஏனென்றால் அவர் சென்னையில் வாங்கிக் கொண்டிருந்த சம்பளத்தை காட்டிலும் 2 மடங்கு சம்பளம் வழங்கப்பட்டது. He had gone to Delhi because he got a job that offered him twice the pay he was getting in Chennai.
அவர் சென்னையில் 4 வருடங்களாக பணிபுரிந்து கொண்டிருந்தார். He had been working in Chennai for 4 years. கௌதம் நாளை டெல்லி திரும்பி போவார். Gautam will go back to Delhi tomorrow. நாளை மறுநாள் முழுவதும் ரயிலில் பயணம் செய்திட்டு இருப்பார். Day after tomorrow, for the whole day, he will be traveling in the train. அடுத்த நாள் அவர் டெல்லி போய் சேர்ந்திருப்பார். Next day, he will have reached Delhi. தன்னுடைய மகனை பார்க்க அவர் பெங்களூர் வராமல் இருந்திருந்தால் அவர் முன்பே திட்டமிட்டபடி தன்னுடைய வாடிக்கையாளர்களை சந்தித்துக் கொண்டிருப்பார். If he had not come to Bangalore because of his son's illness, Gautam will have been visiting his customers as he had planned earlier. இப்போது மேற்கண்ட கதையில் காணும் பல்வேறு டென்சஸ்களை பார்ப்போம். Present tense பணிபுரிகிறார். Works என்பது simple present tense ஆகும். Simple present tense என்பது அன்றாட அல்லது வழக்கமான செயலை குறிக்கிறது. வந்துகிட்டிருக்கிறார் is coming என்பது present continuous tense ஆகும். present continuous tense என்பது இந்த நிமிடத்தில் நடந்துட்டிருக்கிற சம்பவத்தை பற்றி குறிக்கிறது. கௌதம் பெங்களூருக்கு வந்துகிட்டிருக்கிறார். விண்ணப்பித்திருக்கிறார் has applied என்பது present perfect tense ஆகும். present perfect tense என்பது ஒரு செயல் தற்பொழுது நடந்து முடிந்திருந்தால் அல்லது அந்த செயல் முடிக்கப்பட்டிருந்தால் அதை present perfect tense என்கிறோம். கௌதம் விடுமுறை கோரி விண்ணப்பித்திருக்கிறார். வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் has been suffering என்பது present perfect continuous ஆகும். present perfect continuous என்பது ஒரு செயல் கடந்த காலத்தில் தொடங்கி தற்போது தொடர்ந்து கொண்டிருப்பதை குறிக்கிறது. சதீஷ் 3 நாட்களாக காய்ச்சலினால் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். past tense போனார். went என்பது simple past tense ஆகும். simple past tense என்பது கடந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை குறிக்கிறது. கௌதம் டெல்லிக்கு போனார். பணிபுரிந்திட்டிருந்தார் was working என்பது past continuous tense ஆகும். past continuous tense என்பது கடந்த காலத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டிருந்த ஒரு சம்பவத்தை குறிக்கிறது. ஆகையால் அவர் சென்னையில் வேலை செய்திட்டிருந்தார் என்று சொன்னால் அது past continuous tense ஆகும். போயிருந்தார் had gone என்பது past perfect tense ஆகும். ஒரு செயல் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டிருந்தால் அதை past perfect tense என்கிறோம். அவர் டெல்லிக்கு போயிருந்தார் என்று சொன்னால் அது past perfect tense ஆகும். பணிபுரிந்து கொண்டிருந்தார் had been working என்பது past perfect continuous tense ஆகும். கடந்த காலத்தில் தொடங்கப்பட்ட ஒரு செயல் குறிப்பிட்ட காலம் வரை கடந்த காலத்தில் நடந்திருப்பதை past perfect continuous tense என்கிறோம். பணிபுரிந்து கொண்டிருந்தார் என்பது past perfect continuous tense ஆகும். future tense போவார். will go என்பது simple future tense ஆகும். simple future tense என்பது எதிர்காலத்தில் நடக்கப் போகிற சம்பவத்தை குறிக்கிறது. பயணம் செய்திட்டிருப்பார் will be traveling என்பது future continuous tense ஆகும். future continuous tense என்பது எதிர்காலத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டிருக்கும் ஒரு சம்பவத்தை குறிக்கிறது. சேர்ந்திருப்பார் will have reached என்பது future perfect tense ஆகும். future perfect tense என்பது எதிர்காலத்தில் ஒரு செயல் முடிந்திருக்கும் என்பதை குறிக்கிறது. சந்தித்துக் கொண்டிருப்பார் will have been meeting என்பது
ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் ஆகும். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் என்பது எதிர்காலத்தில் தொடங்கப்பட்ட ஒரு செயல் சில காலம் வரை எதிர்காலத்தில் நடந்து கொண்டிருப்பதை குறிக்கிறது. 3-column format of tenses. டென்சஸ்களை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்தது போல ப்ரெசன்ட் டென்ஸிலிருந்து பாஸ்ட் டென்ஸுக்கு மாறும்போது பொதுவாக டி அல்லது இடியை வார்த்தையின் முடிவில் சேர்த்து கடந்த காலத்தை வடிவமைக்கிறோம். உதாரணமாக சேஸ் என்பது சேஸ்டாக மாறுகிறது. ஹியர் என்பது ஹர்டாக மாறுகிறது. ஆக்ட் என்பது ஆக்டடாக மாறுகிறது. ஆஸ்க் என்பது ஆஸ்க்டாக மாறுகிறது. ஆனால் சில வார்த்தைகள் முற்றிலும் மாறிவிடுகின்றன. அந்த மாதிரியான சில உதாரணங்களை கீழே காணலாம். Present, past, future. Eat, ate, will eat. சாப்பிடு, சாப்பிட்டாய், சாப்பிடுவாய். See, saw, will see. பார், பார்த்தாய், பார்ப்பாய். Grow, grew, will grow. வளரு, வளர்ந்தாய், வளர்வாய். Break, broke, will break. உடை, உடைத்தாய், உடைப்பாய். Forget, forgot, will forget. மறந்திரு, மறந்தாய், மறப்பாய். Mistake, mistook, will mistake. தப்பாக புரிகிறாய், தப்பாக புரிந்தாய், தப்பாக புரிவாய். Ride, rode, will ride. ஓட்டு, ஓட்டினாய், ஓட்டுவாய். Rise, rose, will rise. உயரு, உயர்ந்தாய், உயர்வாய். Shake, shook, will shake. ஆட்டு, ஆட்டினாய், ஆட்டுவாய். Tear, tore, will tear. கிழி, கிழித்தாய், கிழிப்பாய். Wear, wore, will wear. உடுத்து, உடுத்தினாய், உடுத்துவாய். Write, wrote, will write. எழுது, எழுதினாய், எழுதுவாய். Take, took, will take. எடு, எடுத்தாய், எடுப்பாய். Do, did, will do. செய், செய்தாய், செய்வாய்.